போது ஜாதகரே பாதிக்கப்படுவார். ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள ஒரு 3 டிகிரிக்குள்ளெல்லாம் இணைவு பெறும்போது, அதுவும் அமாவாசைக்கு நெருங்கின சந்திரனாக அமைப்பில் இருக்கும்போதெல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஜாதகர்களுக்கு கொடுத்து விடும். ஸோ 9 மணிக்கு தான் நான் லைவ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 9:30க்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே வந்தாச்சு லைவில். அப்போ அந்த மாதிரி புதன் குரு இணையும் போது குழந்தைகள் அமைப்புகளில் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் இணையும் போது சகோதர வழிகளில் பிரச்சனை, விபத்து, கண்டம் அப்படின்ற அமைப்புலாம் ரங்க வெகுவாக செய்யும். அது சனியோட இணையும் போது எந்த பாவகத்தில் இணைந்தோ அந்த பாவகம் முற்றிலும் நசுக்கப்படும். இந்த சனி ராகு இணைவு இருக்கும்போது ஜாதகருக்கு மிகப்பெரிய போராட்ட குணங்களை கொடுக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மிகப்பெரிய அமைப்புக்கு ஜாதகரை கொண்டுட்டு போகிறதுக்கு அதை கிரகச்சேர்க்க லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்குது. அப்போ ராகுவும் அதுவும் பரிவத ராஜயோக அமைப்பில் எந்த பாவகத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் அமைய பெற்று அவர் குரு சுக்கிர தொடர்புகளை பெற்றிருந்து லக்னம் லக்னாதிபதி வலுவான அமைப்பில் இருக்கும்போது அவர் தசை நடத்தும் போது அபரிவிதமான பலன்களை ராகு கொடுத்துருவார். ராகு பொதுவாக அது மட்டும் இல்லாமல் தனக்கு கேந்திரங்கள் இருக்க கிரகத்தோட பலன்களையும் ஈர்த்து அதை செய்வார். ராகு 1ஆம் பாவத்தில் இருக்கு, 4, 7, 10 இந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் இருக்குன்னா தன்னோட தசை வரும்போது அந்த கிரகங்களோட பலனை ஈர்த்து செய்யும். அது மட்டும் இல்லை, 3ஆம் பாவகம் 11ஆம் பாவகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி அந்த ராகுக்கு இருக்கு. ராகு எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கோ அந்த பாவகத்திலிருந்து 3ஆவது பாவகம் எந்த பாவகமோ அதே மாதிரி அந்த பாவகத்துக்கு 11ஆம் பாவகம் எந்த பாவகமோ அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கறது இல்லை. ஒரு கண்டிஷன் சப்ளை மாதிரி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது தான். அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா 11ஆம் பாவகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் 2ஆம் திருமண அமைப்பில் லாபத்தை கொடுக்கறதுல கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகர்களுக்கு கொடுக்குது. அது மாதிரி ராகு குரு இணைவு கேந்திர குணங்கள் அமைய பெற்று வீடு கொடுத்த கிரகம் வலுவான அமைப்பில் இருக்கும்போது சண்டால யோகமாக மிகப்பெரிய அமைப்பில் கொடுத்துரு. இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் கூட மீன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி குரு 4ல் புதனோட வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். அதாவது ஒரு 11 டிகிரி விலகி இருக்கிறார். அவருடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு அங்கேயே இருக்கிறார் 4ஆம் பாவத்தில். இப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த புதன் லக்னத்துக்கு 8ஆம் இடம். லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லும் போது என்ன, துலா ராசியை குறிக்கும். அங்கே சுக்கிரனோட இணைஞ்சு குருவின் பார்வையிலையும் வலுப்பெற்று இருக்க அமைப்பில் இந்த ராகுதசை ஆரம்பிச்சுன்னா இந்த ஜாதகர் மிகப்பெரிய அமைப்பில் ஒரு 1.5-2 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தகுதி அந்த குடும்பத்தார்களுக்கு கொடுத்தது. இன்னைக்கு எந்த நிலை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தகுதியை அந்த ராகு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அமைப்பில் கொண்டுட்டு போயிடுச்சு. இப்போ 4ஆம் பாவத்தில் குருவோடு இணைஞ்சிருக்க அமைப்பில் கல்வியவும் தடை செய்யலை. கல்விக்கு காரக கிரகமான புதன் 8ல் மறைஞ்சிருந்தாலும் சுக்கிரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் வலுவாக இருந்தது. லக்னத்துக்கு வேறு எந்த பாவரோட தொடர்பும் இல்லை. அப்போ லக்னத்துக்கு லக்னம் இயல்பாக இருக்கு. லக்னாதிபதி குரு ராகுவோடு இணைந்திருந்தாலும் 11 டிகிரி விலகி இருக்க அமைப்பில் பெரிய குழப்பங்களை செய்யலை. பொருளாதாரத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு தசையும் நல்லா இருந்தது. இப்போ குருதசை நடந்துட்டு இருக்கு. குருதசை நன்றாகத்தான் இருக்கு. இப்போ லக்னாதிபதி 4ல் மறைஞ்ச கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இல்லை. அப்போ 7ஆம் அதிபதி புதனும் கேந்திராதிபத்தியத்தை கொடுக்காம அவருக்கு அந்த 7ஆம் வீட்டுக்கு 2ல் சுக்கிரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் புதன் சார்ந்த துறையில் ஜாதகர் மிகப்பெரிய அமைப்பில் இருக்கார். அப்போ ராகு கேதுகள் இணையும் பாவகம் கிரகம் எத்தனை டிகிரிக்குள்ள இணையுது அப்படின்ற அமைப்பை பார்த்து தான் நாம் பலன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு கேதுகள் கொடுக்குது. இப்போ ராகு கேதுகளுக்கு பலன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு, அதை தெளிவாக ஒருத்தர் எடுக்க முன் வந்துட்டாருன்னா அவர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய அமைப்புக்கு போயிடுவார். அது கமெண்ட் இன்னைக்கு வரமாட்டுது, யாரும் கமெண்ட் கொடுக்கலையா?